எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பழமுதிர்ச்சோலை மதுரையில் உங்களுக்கு இது தெரியும். ஆறுபடை வீடில் நாவல் மரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது முருகன் அவ்வை, அதுக்குள்ள ஒரு செயலாக்கம் இருக்குங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நாவல் மரம் கதைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நாவல் மரம் கதையில் அவ்வை முருகன் இரண்டு பேரையும் ஒரு மேற்கோள் காட்டி இரண்டு பேரையும் மையமாக வைத்து அந்த செயலாக்கத்தை நீங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகன் மரம் மேல் இருந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அந்த பழத்தை சொல்லும்போது அந்த அவ்வை பாட்டிக்கு பெரிய ஆச்சரியமும் வினோதமான செயல் இந்த பையன் பண்ணுறதை பார்த்துட்டு பழங்கள் எப்படி சுடும், இது என்ன புது வார்த்தையாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியத்தோடு இருக்கும்போது பழத்தை அவர் உழுக்கும் போதோ பழத்தை அவர் பறித்து போடும்போதோ அவங்க எடுத்துகிட்டு அந்த பழத்தை மண்ணு பட்டுருச்சுன்னு ஊதும்போது பழம் சுடுதா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க ரொம்ப ஆச்சரியத்தோடும் வியற்போடும் விகந்து போனது. இது சாதாரண குழந்தை அல்ல, இது இறை சித்தம் என்று சொல்லி அந்த கதையையும் அந்த செயலாக்கத்தையும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த கதையை பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறுபட்ட நகரங்களில் பல்வேறுபட்ட சத்சங்கங்களில் பல்வேறுபட்ட ஆன்மீகவாதிகள் இந்த கதையை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பார்கள், செய்திருப்பார்கள். இந்த கதை எதை சொல்ல வருகிறது? ஒரு யோகி என்பவன், ஒரு தியானத்துக்குள்ள இருக்கிறவன், ஒரு செயலுக்குள்ள இருக்கிறவன், ஒரு அனுபவம் பெற்றவன் இந்த கதையை நான் எப்படி அணுகிறேன், எப்படி பார்க்கிறேன், எனக்கு எப்படி உணர்த்தப்பட்டது, இந்த கதை எதற்காக இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும்? அவையையும் முருகனையும் பெருமைப்படுத்துவதற்காகவா, இல்லை நாவல் மரத்தை வைத்து ஒரு செயலாக்கம் செய்வதற்காகவா? எதை நோக்கி இந்த கதை இந்த மக்களிடம் எதற்காக இந்த கதையை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாவல் மரத்துக்குள்ளேயும் முருகனுக்குள்ளேயும் அவ்வைக்குள்ளேயும் என்ன இருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முருகன் என்பதும் ஒரு சிவனாக ஒரு செயலாகத்தான் அங்கு அந்த 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 இடத்துக்குள் பார்க்கப்படுகிறது. முருகன் என்பது ஒரு சிவனாக ஒரு நாடியாக அங்கு பார்க்கப்படுகிறது. அவ்வை என்பது பார்வதி தேவியாக அங்கு பார்க்கப்படுகிறது. இரண்டு, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்கின்ற இரண்டு நாடிகளாக பார்க்கப்படுகிறது. அப்பொழுது அங்கு சுட்ட பழமா சுடாத பழமா என்று சொல்லி அந்த மரத்தை அந்த செயலாக்கத்தை எதை செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால், இந்த ஒரு செயலை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக செயலாக்கம் செய்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் நாவல் மரத்தில் உட்கார்ந்து தவம் செய்ய தொடங்குகிறானோ அவனுக்கு இந்த முருகனுடைய செயலாக்கத்துக்குரிய அந்த முருகனாக இருக்கக்கூடிய சிவனாக இருக்கக்கூடிய அந்த செயலாக அந்த நாடியும் இங்கு அவ்வையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்மை கொண்ட நாடிகளும் இரண்டும் ஒன்றாக சங்கமிக்கிற இடமாக அது திகழும், அது மாறும். நாவல் மரத்தில் உட்கார்ந்து எவன் ஒருவன் ஒரு செயலாக்கத்தை செய்கிறானோ அந்த நாவல் பழத்தையை சுட்ட பழமா சுடாத பழமா என்பது ஊதுகிறானோ அது என்றது காற்றை வைத்து எவன் ஒருவன் ஊதி அதை நெருப்பாக மாற்றுகிறானோ அந்த செயலாக்கத்தை செய்கிறானோ அவன் பெரும் நிலையை அடைவான், பெரும் நிலையை எட்டுவான் என்பதற்காகத்தான் இந்த கதையை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கதையுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், நாவல் மரத்தில் உட்கார்ந்து ஒரு யோகியாகப்பட்டவன் தவம் செய்தால் அவனுக்கு நிலை கிடைக்கும், அவனுக்கு ஒரு செயலாக்கம் கிடைக்கும் என்பதற்காக ஒரு யோகிகள் சூட்சமமாக ரகசியமாக பேர் ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணையும் பெண்ணையும் வைத்து ஒரு பழத்தையும் வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாவல் மரத்தில் உட்கார்ந்து ஒருத்தன் ஊதி 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 தன்னுடைய உடலுக்குள்ள இருக்கின்ற செயலை கனலை மூட்டி நெருப்பாக மாற்றி ஒரு செயலாக்கத்தை செய்து கொண்டே வந்தான் என்றால் அந்த நாவல் பழம் என்ன ஆகும்னா மணியாக மாறி போகும். அது என்ன ஆகும் என்றால் அந்த நவமணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மணிகளாக மாறி முத்துக்களாக மாறி நாதமே நமச்சிவாயமாக அந்த மணியாக மாறி போய் ஒருத்தனுக்கு நீல நிறம் அந்த கல்லு தோன்றுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இருக்கு.
எவன் ஒருவன் இந்த காரியத்தை, இந்த செயலாக்கத்தை எவன் ஒருவன் அங்கிருந்து செய்கிறானோ அவனுக்கு இந்த நாவல் மரத்துடைய செயலாக்கத்திலிருந்து ஒரு பெரிய செயலாக்கத்தையும் அதிசயமிக்க ஒரு அற்புதமான செயலாக்கத்தை உருவாக்கிவிட முடியும் என்பதற்காகத்தான் இந்த நாவல் மரத்துடைய செயலாக்கத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாவல் மரத்தில் உட்கார்ந்து ஒரு சராசரி மனிதன் அது தவம் பண்ணுவதற்கு உயர்ந்த மரம், உயர்ந்த செயல், பெரும் யோகியாகப்பட்டவனுக்கு, யோகியாக நினைப்பவனுக்கு, பெரும் யோகியாக இருப்பவனுக்கு அது ஒரு பெரும் செயல். ஆசையாக ஒரு செயலாக தேடுபவனுக்கு வெறும் நாவல் மரமாகத்தான் இருக்கும். நாவல் மரத்தை உணர்ந்து நாவல் மரத்தை செயல் பண்ணி நாவல் மரத்தையே ஒருவன் எவன் குருவாக நினைத்து அந்த நாவல் மரத்துக்கிட்டம் சரணாகதி அடைந்து ஒருவன் உட்கார்ந்திருந்தால் அந்த செயலாக்கத்துக்குள்ளேயும் பெற்றுவிட முடியும். அந்த நாவல் மரமே பெண் தன்மையும் ஆண் தன்மையையும் உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். பெண் நாடியும் ஆண் நாடியும் ஒரு இல்லறத்தான் எப்படி இணைகிறானோ அது போன்ற அந்த செயலாக்கத்தை அங்கு இணைந்து ஒரு செயலாக பெற்று ஒரு பெரும் நிலையையும் பெரும் செயலாக்கத்தை பெற்றுவிட முடியும் என்பதற்காகத்தான் முருகனும் ஔவைக்குள்ள இருக்கின்ற செயலை, ஒரு வடிவத்தை அந்த இடத்துக்குள் ஒரு காட்சியாக வைத்தார்கள். நாவல் மரத்தில் முருகன் ஏன் தோன்ற வேண்டும், ஔவை ஏன் அங்கு நிற்க வேண்டும், நாவல் மரத்துக்குள் இந்த கதை ஏன் வைக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு யோகியை பொறுத்தளவுக்கு பூடகமாக, சூட்சமமாக, ரகசியமாக, பேர் ரகசியமாக கண்டுபிடிக்க முடியாத பேர் அதிசயத்தை அங்கு வைத்துவிட்டு போவார்கள். அங்கு நீங்கள் முருகனை தேட வேண்டாம், ஔவையை தேட வேண்டாம். அந்த நாவல் மரம் என்பது உனக்குள்ளே இருக்கின்ற ஆண் தன்மையான நாடியும் உனக்குள்ளே இருக்கின்ற பெண் தன்மையான நாடியும், இந்த இரண்டு நாடியும் ஒரு இடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், ஊதி ஊதி வாசி என்ற இந்த காற்றை மூக்குகிடம் அந்த சுவாசத்தை கவனித்து ஒருவன் ஊதுவது என்பது இந்த ஊதாங்குலையை வச்சு ஒரு விறகடுப்பில் சமைக்கும் போது ஊதுவோம்ல, அப்போ அந்த வெப்பம் பற்று அது பற்றிக்கிட்டு எரியும். அதுபோல் இந்த கலையை ஊத வேண்டும் என்பதற்கு யோகிகள் எதை சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த சுவாசத்திட்ட நீ கவனம் வச்சுட்டாவே ஊதுனது தான். கவனம் வைத்து நீ நின்று கொண்டு இருந்தாலே, உன் சுவாசம் என்ன என்று கேட்டால் ஒருவர் கவனம் வைத்தாலே அது வெப்பமாகும் என்று பொருள். கவனம் என்றாலே நெருப்பு என்று பொருள்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஒரு எரிக்கிற மாதிரி ஒரு பையன் என்னை பார்க்குறான் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்வா. அவன் பார்வையிலே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்வா. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலம்பாங்க. அப்போ கவனித்தல், பார்வை, இந்த செயலெல்லாம் மிகப்பெரிய செயல் என்று பொருள் சொல்வார்கள். இன்னொரு யோகிகள் என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு பார்வையிலேயே ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கூட கொடுத்த யோகிகள் எத்தனையோ பேர் இருக்கான். பார்வையாலேயே, கண்களாலே இப்படி பார்த்து ஒரு பெண்ணை வந்து அவ கன்சீவ் ஆகிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவான். நயன தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இந்த சுவாசத்தை எவன் ஒருவன் நாவல் மரத்தில் உட்கார்ந்து அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது அது ஊதுவது என்று பொருள். கவனிக்கும் போது அது என்ன ஆகும் என்று கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிற மூலாதாரம் இருக்கின்ற இடுப்பு பகுதியில் இருக்கின்ற அந்த ஆசன வாயில் இருக்கின்ற அந்த மெயின் ஜங்ஷனில் அங்கே போய் இந்த கனல் வந்து விழுகும். மேலே இருக்கின்ற இந்த பிடரியில் இருக்கின்ற அந்த செயல்லையும் இந்த கனல் போய் விழுகும். இங்கே இதய பகுதியில் இருக்கிறது இந்த பகுதிகளை ஒருவன் சுவாசத்தை கவனிக்க அது என்ன ஆகும்னா நெருப்பாக மாறத் தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணும், நெருப்பாக இந்த சுவாசத்தை கவனிக்க அந்த சுவாசத்துக்குள்ள வெப்பம் பட்டு ஒருத்தருடைய கவனம் பட்டு உள்ளே போய் ஒரு வேலை நடக்கும். அப்பொழுது ஒரு பெரிய செயலாக்கமாக அவனுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை காட்டுவதற்காகவும், அங்கு நாவல் மரத்தில் என்ன பெரிய செயல் இருக்கிறது என்றால், நாவல் மரத்துடைய தன்மையே ஆண் பெண். நாவல் மரத்தை என்ன சொல்வார்கள் என்றால், ஆணாகவும் பெண்ணாகவும் இரண்டு பேரும் இணைவதற்கான ஒரு இல்லறத்தான் அங்கு உட்கார்ந்து தவம் செய்து வாழ்க்கையில் ஜெயித்துவிட முடியும். ஒரு இல்லறத்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய செயலாக்கத்தை எட்டிவிட முடியும். ஒரு சன்னியாசி செய்ய வேண்டிய செயல் என்பது ஒரு செயல். ஒரு இல்லறத்தானுக்கு இந்த மரமே குருவாக இருந்து, இந்த மரத்துக்குள் ஆணும் இருக்கிறான், இந்த மரத்துக்குள் பெண்ணும் இருக்கு, அதில் பழுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாவல் மரம் எதை சொல்லுகிறது என்றால், பதஞ்சலியோடைய தன்மையையும் குண்டலினி சக்தியையும் அந்த நாவல் மரம், அந்த நாவல் பழம் எதை சொல்லுகிறது என்றால், அதுதான் நீல நிற கல்லாக சொல்லுகிறது. அந்த நீல நிற கல் மாறுவதற்கு, அந்த மணியாக மாறுவதற்கான வாய்ப்பை ஒருவன் பெறுவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் முருகனையும் ஔவையையும் வைத்து
இந்த செயலாக்கத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் தயவு செய்து அறிவு சார்ந்தவர்களாக இருந்தால், தியானம் பண்ணுபவர்களுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, விழிப்போடு கவனத்தோடு இருந்து பணி செய்பவன் என்பதுதான் பொருள். விழிப்போடு இருப்பவன், கவனத்தோடு இருப்பவன், உண்மையாக தியானம் பண்ணுபவன், உண்மையாக குருவை வணங்குபவன், பிரபஞ்சத்தை மதிப்பவன், அவன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய தியானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இயற்கையாகவே அந்த சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். நாவல் மரத்தை தேடி தேடி அலைந்து பித்து பிடித்து அலையக்கூடாது. நாவல் மரம் நீ உட்கார வேண்டும் என்ற உனக்கு உணர்தல் வரும். வந்தால் அந்த நாவல் மரம் உனக்கு அருகாமையில் இருந்தால் அதை நீ பயன்படுத்து. நாவல் மரத்துக்காக நீ அலைந்தால் பித்து பிடித்து விடுவாய். நான் சொல்வது, இந்த மரத்தையும் இந்த நாவல் பழத்தையும் முருகனையும் ஔவையையும் காலங்காலமாக கதையாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு விளக்கம் என்ன, அதற்கு செயல் என்ன, அதற்கு பொருள் என்ன, அதற்கு உண்மை தத்துவம் என்ன, உண்மை செயலாக்கம் என்ன, எதற்காக முருகன் தோன்றினான் நாவல் மரத்தில், எதற்காக கீழே ஔவை நின்னால், எதற்காக சுட்ட பழம் சுடாத பழம் என்று சொல்லப்பட்டார்களோ அந்த கதை காலங்காலமாக கதையாக கிராமங்களையும் நகரங்களையும் பல்வேறுபட்ட ஊர்களையும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த மாணவிகள் அனைவரும் இந்த கதைக்குள் ஒரு பெரும் ரகசியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது. நாவல் மரத்துக்குள்ளே ஒரு பெண்ணும் இருக்கிறாள், ஒரு ஆணும் இருக்கிறார் என்ற பேரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மை தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையான செயலாக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் செய்யப்பட்டது. நல்ல தவம் பண்ணுகிற என்னோடு இருக்கின்ற மாணவன், நீ எந்த பாதையில் போக வேண்டும் என்பதை காலமும் நேரமும் உனக்கு சரியாக காட்டும். நீயாக தேடி தெரிந்து அதையும் இதையெல்லாம் அலைய வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், நாவல் மரத்தை தேடி கொண்டு போய் நாவல் மரத்தை தேடிட்டு அலையிறது வேலையாக வச்சுக்காத. நான் எதற்காக சொல்லப்பட்டிருக்கேங்கிறத நல்ல தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்க. அதுக்கு விளக்குரையும் அதோடைய பொருளும் அதோடைய தன்மையும் நான் சொல்லியிருக்கிறேன். நீ போய் உட்காந்து தவம் பண்ணுன்னு நான் உன்கிட்ட சொல்லலை. நல்ல கவனமாக வச்சுக்க. நீ அங்கு உட்கார வேண்டும் என்றால் உனக்கான அனுமதியை பிரபஞ்சம் வழங்கும். ஞாபகம் வச்சுக்கங்க, நான் பிறந்து பல ஆண்டுகளாயும் நான் பல நாள் மருதமலைக்கு போயும் அந்த வாசி எனக்கு சித்தியா வரத்துக்கு இந்த நாளில் தான் ஆகுங்கும்போது அதுவாக நிகழ்ந்தது. நான் போய் அந்த மலைக்கிட்ட அந்த செயல்கிட்ட போய் உருண்டுக்கிட்டலாம் இல்லை, அதுவாக நிகழ்ந்தது. எனக்கு அழைப்பு வந்தது, இந்த நேரத்தில் இந்த காலத்தில் வா, அப்பொழுது தான் அது சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு தியானத்தில் இருக்கிறீங்க. என்ன மாதிரி தியானத்தில் இருக்கிறீங்கன்னா, உடலை ஒரு பலப்படுத்துவதற்கு, உடலை பதப்படுத்துவதற்கும் ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பணியில் ஒரு குருநாதர் பல்வேறுபட்ட செயலாக்கத்தை, கீழ்நிலை செயலாக்கம், நடுநிலை செயலாக்கம், மேல்நிலை செயலாக்கம், உச்சி செயலாக்கம் எல்லாத்தையும் பேசுவார். அப்போ கீழ்நிலையில் ஒருவன் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது குருநாதருடைய உரையில் மேல் உச்சியை பற்றி பேசிவிட்டாருன்னு கீழே தவம் பண்ணுறவன் மேலே போய் உச்சியில் உட்காந்துக்க கூடாது. அவன் உச்சிக்கலையை முறிந்து கீழே விழுந்து அவன் முடிஞ்சு போயிடும், அவன் தவமே அதோட. அப்போ தவம் பண்ணுகிற மாணவன் குரு எல்லா செயலாக்கத்தையும் உரை நிகழ்த்துகிறார். ஒருவனுக்கு கீழே உட்கார்ந்து தவம் செய்வான், நடுவில் உட்கார்ந்து தவம் செய்வான், மையத்தில் உட்கார்ந்து தவம் செய்வான், உச்சியில் உட்கார்ந்து தவம் செய்வான். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எல்லா விதமான தவமும் நடக்கும். அப்போ எவனுக்கு எது தேவைப்படுமோ அவனுக்கு இந்த மெசேஜ் போய் சேரும். அவன்தான் இந்த மரத்தை பயன்படுத்துவான். அவனுக்கு பல நாள் இந்த மரத்துக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கும். இந்த மரத்தை பயன்படுத்தாமல் இருந்திருப்பான். ஓ, இந்த மரத்தை நாம் பயன்படுத்துவோம். அப்போ எல்லாரும் அந்த மரத்தை போய் படையெடுத்துட்டு போனான்னா அவன் சரிப்பட்டு வரமாட்டான், அவனுடைய வேலையை கெடுத்து விடுவான் என்று பொருள். நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். எந்த யோகியும் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணும்போது அழைப்புதல் இல்லாமல் பிரயாணிக்க மாட்டான். மருதமலைக்கோ பழனி மலைக்கோ திருச்செந்தூருக்கோ எங்கே இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அழைப்பு வந்தால் மட்டுமே ஒரு யோகி பிரயாணிப்பான், இல்லைன்னா பிரயாணிக்க மாட்டான். அதுதான் அவன் அறிந்தது. அதேபோல மாணவர்கள், தவத்தில் இருப்பவர்கள், நீங்கள் அறியாதவர்கள், கொஞ்சம் காத்திருங்கள். எதை சொன்னாலும் அதை அப்படியே அள்ளி மண்ணையும் சக்கரைன்னு அள்ளி தின்றக்கூடாது. கவனமாக விழிப்போட ஒரு வேலையை செய்ய வேண்டும்.
ஒரு தவம் கற்றுக்கிறவன் வெறும் தவத்தை மட்டும் கற்றுக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற உண்மைத்தன்மையிலையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ரகசியத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்ம கீழே உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வீட்டில் உட்காந்து தவம் செய்கிறோம், பெட்ரூமில் உட்காந்து தவம் செய்கிறோம், போகிற இடங்களில் கோயில்களில் அங்கங்கே தவம் செய்கிறோம். என்றாவது ஒரு நாள் மாற்றம் அடையும் போது இப்போ உங்களுக்கே என்ன பண்ணும், டேய் மகனே, நீ எங்கெங்கெல்லாம் தவம் செஞ்ச, இங்கே நாவல் மரம் இருக்குடா, இங்கே உட்காந்து தவம் செய் அப்படின்னு உனக்கே அது அழைப்பு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்வேன், ஏப்பா இங்கே ஏப்பா சுற்றிக்கிட்டே இருக்க, அந்த நாவல் மரத்தை உட்காந்து தவம் செய்ப்பான்னு என் போன்ற ஒரு பரதேசி உன்னிடம் சொல்வான். அப்பொழுது தான் நீ போய் உட்கார வேண்டும். இதுதான் என்ன சொல்கிறாங்க, இதுதான் உண்மையாக காத்திருந்து. இந்த உலகத்தில் பெரிய சுகம் எது எதற்கு தெரியுங்களா? இந்த உலகத்தில் உண்மையான சுகம் எதற்கு தெரியுங்களா? குரு அழைத்து குரு கொடுத்து தானாக நிகழ்கிறது தான் உண்மையான சுகம். நீ பித்து பிடிச்சி நான் யோகி ஆயிரணும், நான் தவம் பண்ணணும், அது இதுங்கிறதெல்லாம் தாண்டி அதுவாக நிகழ்வதும் குருவே தேடி வந்து மகனே எப்படி இருக்க, நீ இதை வச்சுக்க அப்படின்னு கொடுத்தா அதுதான் பேரானந்தம், அதுதான் உண்மை செயல். அப்பொழுது நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், என்னோடு இருப்பது முக்கியமல்ல, என்னோடு பயணிப்பது முக்கியமல்ல. என்னோடு பயணிப்பவன், என்னோடு இருப்பவன் உண்மையாகவே இந்த பிரபஞ்சத்தோடு பயணிப்பவனாக அர்த்தம். உண்மையாக இந்த பிரபஞ்சத்தை மதிப்பவனாக இருந்தால், இந்த பிரபஞ்சத்தை வணங்குபவனாக இருந்தால், அவனாக இருந்து என்ன பணி கொடுக்கப்பட்டதோ, என்ன பணி செய்கிறானோ அதை செம்மையென என்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்தால் இந்த பிரபஞ்ச பேராற்றல் 30% நீ வீட்டில் இருந்து தவம் செய்ய வேண்டும், அடுத்தது 30% காடுகளின் மலைகளில் இருந்து தவம் செய்ய வேண்டும், அடுத்தது 30% மரங்களில் உட்கார்ந்து தவம் செய்ய வேண்டும், அடுத்தது 30% குருவோடு அமர வேண்டும். இந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில் பல 30%களை பல்வேறுபட்ட இடங்களில் நான் போய் பார்த்திருக்கிறேன். அதனால் தவம் என்பது அது தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய உண்மை, தன்னுடைய மாற்றம், தன்னுடைய பரிமாற்றம், தன்னுடைய செயல் நிதானம் அதுவாக நிகழும். தவத்துக்கிட்ட இருக்கிற பேராற்றலும் தவத்துக்கிட்ட இருக்கிற உண்மைத்தன்மையும் அதுவாகவே ஒரு செயலை நிகழ்த்தக்கூடியது. இந்த பிரபஞ்சம் என்பது சூட்சமம் என்பது என்னன்னா, பிரபஞ்சத்துடைய செயலே சூட்சமம் தான் நிஜமாக இருக்கிறது. நம்ம உருவமாக இருக்கிறோம், உருவம் இல்லாத நிஜமாக இருந்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது. அப்பொழுது நம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதுதான் நிஜம். அந்த நிஜத்தை அறிவதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த தவத்துக்குள் போராடுகிறான். நிஜமாக நம் அருகாமையிலேயோ, நம் பக்கத்திலேயோ, நம் வீதிகளிலேயோ, நம் தலைக்கு மேலேயோ தினந்தோறும் உலா வந்து கொண்டிருக்கிறான் கடவுள். எவன் பார்க்க முடிகிறது? நம் கடவுள் தினந்தோறும், நீ எங்கெங்கே அலைகிற, நம் அருகாமையிலேயே தினந்தோறும் சுற்றி தெரிகிறார். பார்க்க முடியாததுக்கு காரணம் ஒரே செயல், நம் மனிதன். நம் அந்த மாற்றத்தை அடைந்து அந்த செயலாக்கத்தை அடைந்தால்தான் அவனும் நாமும் ஒரு செயலாக மாறுவோம். அப்போ எப்படி காத்திருக்க வேண்டும், அப்போ எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாற்றம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் எமோஷன், தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்று வரலை, ஒன்று நடக்கலை, போகலை அப்படின்னு எமோஷன். சில நாள் குடும்பத்தில் நடக்கிற செயலில் எமோஷன். இந்த செயலெல்லாம் நடந்துச்சு என் வாழ்க்கையில். ஆனால் அந்த எமோஷனுக்கெல்லாம் என்ன தீர்வாக இருந்துச்சுன்னா, அதுவாக என்னை ஒவ்வொரு இடத்துக்காக தள்ளி கொண்டு போனது. காத்திருப்பது, கவனமாக இருப்பது, 30% எங்கே பணி முடிய வேண்டுமோ அதுவரையும் என்ன பண்ணோம், நானே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு போகலான்னு என்னை போக விடாமல் கட்டி வச்சுருக்கோம். அப்போ நான் என்ன நினச்சேன், என் குடும்ப சூழல் காரணம் அந்த வீட்டிலேயே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் போய் ராமேஸ்வரத்தில் உட்காந்து தவம் பண்ணேன்னா என்றைக்கே சித்தராக இருப்பேன் அப்படின்லாம் நான் நினச்சேன். அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு, ராமேஸ்வரத்துக்கு எப்போ போக வேண்டுமோ அப்போ தான் போகணும். சும்மா நம்ம அப்படி அது ராமேஸ்வரம் அழைக்கும். உண்மையான தியானம் என்பது மகனே நீ வா என்று அழைப்புதல் கொடுக்கும். உண்மையான ஒரு இடம் உங்களை அழைக்கும். இது சத்தியம், இது உண்மை. அழைக்கும். நீங்கள் வரலனாலும் உங்களை தூக்கிட்டு வருங்க. அது
நீ உண்மையாக இருந்துட்டேன்னா உன்னை தூக்கிட்டு வருன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் உண்மையாக இருக்க முடியாது. காலத்துக்கு முன்னாடி நீ பல செயல்கள் ஆகிவிடும். அதனால் தயவு செய்து தவம் செய்கிறவர்கள், இந்த நாவல் மரத்துக்குள் ஒரு பெண் தன்மையும் ஆண் தன்மையும் இருக்குது. இந்த நாவல் மரம் முக்கியமான மரம். ஆனால் இந்த நாவல் மரத்துக்குள் உனக்கு உட்காருவதற்கு அது அனுமதி அளித்தால் மட்டும்தான் நீ போய் உட்காரணும். நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நாவல் மரத்தில் போய் நீ உட்கார்ந்தனா நீ ஞானமெல்லாம் அடைய முடியாது. நிஜத்தை சொல்கிறேன். எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற உண்மை தன்மையிலிருந்து நாவல் மரத்தை உடைய தன்மையை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. என்கிட்ட கூட இருக்கிறவன் அத்தனை பேரையும் நாவல் மரத்தில் உட்காந்து தவம் பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. தயவு செய்து கவனமாக ஞாபகம் வைத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். தவம் பண்ணுவது பெரிதல்ல, என்ன மாதிரி தவம் பண்ணுறோம், என்ன மாதிரி பாதையில் போகிறோம், என்ன மாதிரி பயணத்தில் இருக்கிறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே ஒரு நிதானம்தான் பெரிய தவத்தையும் பெரிய செயலாக்கத்தையும் உருவாக்கி கொடுக்கும். குருவை அறியவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடக்கி வாசித்து கொண்டு தவத்திலே இருந்து கொண்டே இருந்தால் ஒரு காலத்தில் குரு என்ன பண்ணுவார்? தன்னுடைய சுயத்தை அவரே காட்டி கொடுப்பார். உனக்கு அறியறதுக்கு வாய்ப்பில்லை, ரொம்ப குறைவாக இருக்கு, ரொம்ப லேட் ஆகிருமா இருக்கு, நீ அறிவுன்னு நினச்சி நான் காத்துக்கிட்டே இருந்தேன், உனக்காக ஒரு வாய்ப்புகள் நான் என்னுடைய சுயத்தை காட்டித்தரேன்னு கூட காட்டி கொடுப்பார். ஆனால் அதற்கு என்ன அவர் வெகுமதிப்பு எதிர்பார்க்கிறார்னா நிதானத்தையும் பொறுமையையும் எதிர்பார்க்கிறார். இப்போ தவத்துக்குள் ஒரு விவேகம், நிதானம், பொறுமை, இது ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு செய்கிற காரியம் மற்ற காரியங்கள்லாம். தவம் என்பது அர்ஜெண்டாக உன்னை உருவாக்கணும்னா அது பிரபஞ்சமே உன்னை டப்பு டுப்புன்னு உருவாக்கும். புரியுதா? எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்டலாம் என்ன சொல்லுன்னா, வந்திருக்கான் பாரு அவனை உடனே அவனுக்கு ஒரு வேலை செய்யுன்னா அப்போ உடனே காலதாமதம் பண்ணாதான்க்கும். நான்லாம் ஒரு வேலை ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு இடத்துக்கு ஸ்பீடாக போகிறேன், அங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன், ஒருத்தரை பார்க்குறேன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யுன்னா செஞ்சே தீர்வோம். நீங்களே ஐயோ எனக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுனா கூட நான் கேட்க மாட்டேன். நாம் வருவோம், ஒரு வேலை செய்வோம். அப்போ அந்த பிரபஞ்சம் என்பது அப்படி தான். அதனால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த நாவல் மரத்துடைய செயலாக்கத்தை பற்றியும் பேசிவிட்டோம். ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். நவம்பர் 4ஆம் தேதி புத்தக வெளியீட்டு விழா பண்ணி வச்சுருக்கிறோம். திங்கட்கிழமை அன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு இந்த திருவண்ணாமலையில் 5லிருந்து இந்த 6 மணிலேருந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அந்த ஃபங்க்ஷன் தொடங்கும். திருவண்ணாமலையில் அருணை ஆனந்தா அப்படிங்கிற ஒரு 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 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம ரெகுலராக இருப்போம். நம்ம கூட வர்றவங்களுக்கு தெரியும். செர்லிங்னும் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. செர்லிங்கும் அருணை ஆனந்தா அப்படின்னு எங்கே கேட்டாலும் அவங்க திருவண்ணாமலையில் சொல்லிடுவாங்க. அங்கே கார்டனில் இந்த புத்தக வெளியீட்டு விழா மாலை 5லேருந்து 6 மணிக்கு தொடங்கி 11 மணி வரைக்கும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கான செயலாக்கங்கள் இருக்கும். இதுக்கு பக்கத்திலே ஒரு ஒரு மண்டபமும் ஒரு இடமும் இருக்குது. அந்த அருணை ஆனந்தாவுக்கு பக்கத்திலே அங்கே ஞாயிற்றுக்கிழமை இரவுலேருந்து வர்றவங்களுக்கான உணவு கொடுக்கப்படும். திங்கட்கிழமை காலையும் சரி, மதியமும் சரி, திங்கட்கிழமை இரவும் சரி, உணவு அங்கே வெளியில் தயாரித்து அங்கே அதுக்கான செயலாக்கத்தை அவர்கள் கொடுக்குறாங்க. காலையில் அதிகாலையில் திங்கட்கிழமை 4ஆம் தேதி ஒரு 3:15 அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கூட இருக்கிற தவத்துக்குள்ளே இருக்கின்ற அத்தனை பேரும் யாரெல்லாம் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வர்றாங்களோ, காலையில் வாய்ப்பிருந்து நீங்கள் காலையிலே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மலையை புத்தகத்தோடு சுற்றலாம். நம்ம ஒரு அரசியல் இயக்கமோ நம் பெரிய தொழிலதிபர்களோ பெரிய செயலாக்கத்துக்குரியவர்கள் அல்ல. நம் சாதாரணமாக இந்த மலையால், இந்த மரத்தால், இந்த இயற்கையால், இந்த பிரபஞ்ச பேராற்றலால், இந்த காற்றுகளால், இந்த தென்றலால் உருவாக்கப்பட்டவன். நமக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டு, நமக்கு பெரிய தலைவன், நமக்கு பெரிய ஆள் யாருன்னா இந்த காற்று, இந்த வெற்றவெளி தான். இவன் தான் நம்மளுடைய முதலாளி, இவன் தான் எனக்கு எல்லாமே. அப்போ அவன் முன்னாடி தான் அந்த புத்தகத்தை வெளியிடணும். அவன் தான் எனக்கு எல்லாம், அவன் தான் எனக்கு நமக்கான ஆள். அப்போ அவனுடைய அந்த இடத்துக்குள்ளே வெளியிடுறதுனால அந்த மலையை ஒரு 3:15 மணிக்கு அதிகாலையில் நம்ம கூட இருக்கிற எல்லோருடையும் சேர்ந்து அந்த புத்தகத்தோடு இந்த ஒரு கால மாற்றத்துக்கும் பருவ மாற்றத்துக்கும் இது போன்ற ஒரு செயலாக்கத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறதுக்காக அந்த மலையை சுற்றி
நம்மக்கிட்ட இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து மலையை சுற்றி வந்துடலாம். வந்துட்டு காலையில் மலை சுற்றி முடித்தோடனே எப்படியும் ஒரு மலை சுற்றி முடிக்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். வயசானவங்க, குழந்தைங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம். பொறுமையாக நிதானமாக ஒன்றும் செயல் இல்லாமல் ஒரு 2 இடத்துல 3 இடத்துல பிரேக் எடுத்து கூட நம்ம போகலாம். அது அமைதியாக. ஏன் எல்லோரும் சேர்ந்து போக வேண்டும் என்றால், ஒரு பெரிய செயலாக்கத்தை செய்யும்போது எப்பொழுதும் அது ஒரு மாற்றத்துக்காக செயலாக இருக்கும். ஒரு பிரபஞ்சம் என்பது, பிரபஞ்ச பேராற்றல் என்பது கூட்டு சேர்க்கை என்று சொல்வார்கள். உயிர்கள், பல்வேறுபட்ட லட்சக்கணக்கான உயிர்கள் கூட்டு சேர்க்கையாக இருப்பதுதான் பிரம்மம் என்று பொருள். இந்த பிரபஞ்சம் என்பதே பல்வேறுபட்ட கூட்டு சேர்க்கையால் தான் ஒரு வேலை நடக்கிறது. எப்பொழுதும் இந்த பணி செய்யும் போது ஒரு பெரிய கூட்டு சேர்க்கையாக, இந்த பிரபஞ்சத்துடைய பிள்ளைகளாக, மாணவர்களாக நாம் எல்லோரும் ஒரு வண்ணத்து பூச்சி போல் ஒரு கூட்டு சேர்க்கையாக இருந்த இந்த மலையை சுற்றி வரும்போது ஒரு பெரிய செயலாக இருக்கும் என்பது தியானத்தால் நம் கண்டறியப்பட்ட செயலாக இருப்பதனால், அதுவும் இந்த பிரபஞ்சத்துடைய செயலாக, பிரபஞ்சத்துடைய வழிகாட்டுதல், பிரபஞ்சத்துடைய செயலே இந்த செயலை முன்னெடுத்து நடத்துவதனால் இந்த காரியத்தை கூட்டு சேர்க்கையாக எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்வோம் என்று தீர்மானித்தோம். அதனால் வாய்ப்பு இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு குறைவாக இருக்குது. தீபாவளி 31 நிறைய லீவு போட்டுட்டோம், திங்கக்கிழமை அன்னைக்கும் வர முடியல, வேலை ரொம்ப முக்கியம்னா தயவு செய்து அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லை, பணி செய்யுங்கள். இல்லை உங்களோட சேர்ந்து காலையில் மலை சுத்த முடியலை, ஈவினிங் திங்கக்கிழமை அன்னைக்கு மாலையில் நான் இந்த விழாவில் கலந்துக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வருவதும் வராமல் இருப்பதும் அது எனக்கான செயல் இல்லை, உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கான செயல். உங்களுடைய கால சூழல், கால கணக்கு, நேரம். நான் அரசியல் கட்சி தலைவர் அல்ல. ஒருத்தரை வேலை நிப்பாட்டிட்டு ஒரு 500 பேர் அள்ளிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்கங்கிறதுக்கான ஆளும் நான் அந்த மாதிரி ஆளும் சொல்லலை. அந்த மாதிரி செயலாக்கமும் இது இல்லை. நீங்கள் வரப்பட வேண்டும், இங்கு பயணிக்க வேண்டும், இந்த பயணத்தில் இருக்க வேண்டும் என்றால் அது உங்களுடைய செயலாக்கம். ஒரு தனி மனிதருக்கு அவருடைய ஆன்மாவிலிருந்து, உயிரிலிருந்து அவருக்கான ஒரு செயல் நிகழ்த்தப்பட வேண்டுமே ஒழிய ஒரு பக்தியாலவோ ஒரு செயலாலவோ ஒரு நிர்பந்தத்தாலோ இது ஒருபொழுதும் நடக்கக்கூடாது. உங்களுக்காக தோணும் பட்சத்தில் உங்களுக்காக ஒரு செயல் அங்கே போனால் நன்றாக இருக்கும் என்று உங்களுடைய உள்ளே இருக்கின்ற அந்த உயிர் துளி, அந்த ஆன்மா உண்மையாகவே அது செயல்படுத்த வேண்டும் என்றால் அதுதான் உண்மையான தியானம், அதுதான் ஒரு உண்மையான செயல், உண்மையான பொருள். எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு திருமண வீட்டுக்கோ ஒரு புது வீட்டுக்கோ நம்ம போகிறோம்னா அந்த உயிரிலேருந்து உணர்த்தினா தான் போவோம். அப்போ தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பத்திரிக்கை எவனோ ஒருத்தன் வச்சுட்டான், சொந்தக்காரன், அங்கே போகலன்னா அவன் திட்டுவான், சொன்ன நிர்பந்தத்தில் போய் சும்மா தலையை காட்டிட்டு வருவோன்னா அங்கே எந்த ஆசீர்வாதமும் போகாது. அங்கே ஒரு என்ன குவியல் தான் இருக்கும். அதனால தான் திருமண வீடுகளோ, காதுகுத்து வீடுகளோ, புதுமண வீடுகளோ அங்கே ஆசீர்வாதம் பண்ணுவதற்கான ஆட்கள் இல்லை. நிர்பந்தத்தால் சில தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 தேவை இருக்க, சும்மா தலையை கட்டிட்டு ஒன்று தான் முடிச்சுட்டு காலையில் உன்னுடைய கல்யாணப்பா, மத்தியானம் அவனோட காதுகுத்து, அடுத்தது அவளோட வளகாப்பு, அவளோட வீடு அப்படின்னு இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு யோகியிடம் அது இருக்காது. ஏன்னா அவன் உயிர்லேருந்து வேலை செய்கிறவன். தியானம் பண்ணுறவன் அத்தனை பேருமே உயிர் வேலை செய்யும். அங்கே அதுதான் பிரபஞ்சம்ங்கிறது. அதுதான் பிரபஞ்சமாக இருந்து செய்யும்போது என்ன பண்ணுவோம், அவன் பிரபஞ்சமாக வரும்போது ஆசீர்வாதமாக போகும். அப்போ பிரபஞ்சம் என்பது என்னன்னா உயிர் துளிகள், அது வெளியில் வரும், அது ஆசீர்வாதம் பண்ணும். நம்ம சூழ உடல் இருக்குல்ல, அது ஆசீர்வாதம் பண்ணாதுங்க. நம்ம வரும்போது வெளியில் அந்த உயிர் துளி வெளியில் ஆசீர்வாதம் பண்ணுவோம். நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த பிரபஞ்ச பேராற்றல் இருக்கிற உயிர் துளி தான் வெளியில் ஆசீர்வாதம் பண்ணிது. என் கையோ காலோ என்னுடைய செயலோ கிடையாது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இப்படித்தான் இருக்கப்படணும். அப்போ மனித செயலாக்கத்துக்குள்ள தயவு செய்து எப்பொழுதுமே பயணிக்காதீங்க. கட்டாயம், நிர்பந்தம், போர்ஸு, போயிடலாம் வந்துடலாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. தயவு செய்து இந்த மாதிரி செயலெல்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு தான் என்னையே பார்க்க வரணும். தோணாத போது வரக்கூடாது. அந்த உயிர் சொல்லும். நிர்பந்தத்தால் சும்மா அப்படி போயிட்டு வருவான், சும்மா அப்படி வந்தாங்க, அப்படி உங்களை பார்த்துட்டு அப்படிலாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் தவிர்த்துருங்க. அதனால் பாற்றுக்கொள்ளுங்கள் இந்த திருவண்ணாமலைக்கு அந்த செயலாக்கத்தை. காலையில் இந்த மலையை நம்ம அதிகாலையில் எப்படியும் ஒரு 7 மணி, ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 மணிக்குள்ளே சுற்றி முடிச்சிடுவோம். உங்களுக்கான காலை உணவு அந்த இடத்துக்குள்ளே ஒரு இடத்துல இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. மதியானமும் அங்கே உணவு கொடுக்கப்படும்.
மாலை நீங்கள் விழாவுக்கு கலந்துக்கங்க. மாலை உணவு இங்கே இருக்கும். இங்கே மாலையில் உங்களுக்கு தேவையான இங்கே இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலையும் உங்களுக்கு தேவையான செயலாக்கத்தை செய்து கொடுப்பார்கள். இது நிச்சயமாக ஒரு வெட்ட வெளியில் ஒரு துறவிகள் ஒரு யோகிகளாக ஒரு தியானத்துக்குரியவர்கள் நடத்தப்படுகிறது. இது ஒரு விழா கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு எளிமையாக ஒரு செயலாக்கமாக ஒரு தவம் பண்ணுகிறவர்களுக்கான செயலாக்கமாக இருக்கிறது. அதனால் பார்த்துக்கொள்ளுங்கள். நம்மளிடம் தவம் பழக வருகிறவர்கள் எப்பொழுதுமே எந்த ட்ரெஸ் கோடோ எந்த செயலாக்கத்தையுமே நான் சொன்னதே கிடையாது. ஒருவர் காவித்தன்மையில் இருப்பார், ஒருவர் பச்சை வேட்டி கட்டி கொண்டு இருப்பார், ஒருவர் எல்லோவில் இருப்பார், ஒருவர் ப்ளூவில் இருப்பார், ஒருவர் பல்வேறுபட்ட தன்மையில் இருப்பார். இதெல்லாம் இயற்கையாக பிரபஞ்சமே கொடுக்கணும். நாம் போய் தீர்மானிச்சிடக்கூடாது. ஒரு உடையை ஒருவர் தீர்மானிக்கணும், ஒரு உடையை ஒருத்தர் மாற்றிக்கணும், இந்த உடை தான் அவர் கட்டிக்கணும்னா அது யார் தீர்மானிக்கப்படணும்னா பிரபஞ்சத்தால் தீர்மானிக்கப்படணும். ஒரு குரு வலுக்கட்டாயமாக ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் காலேஜ் யூனிஃபார்ம் மாதிரி ஒரு தயாரித்து கொடுத்துடக்கூடாது. அங்கவே அடிப்படையாக தவறு வந்து விட்டது என்று பொருள். ஒரு உடையை அந்த மாதிரி தீர்மானித்து எப்பொழுதும் நம்ம கொடுத்ததில்லை. இந்த செயலுக்கு மட்டும் ஆணாக இருப்பவர்கள் வெள்ளை உடையிலும் வெள்ளை சட்டையிலும் வெள்ளை வேட்டியிலையும் வாருங்கள் என்று சொல்லப்பட்டதுக்கு மெயின் காரணம், ஒரு கூட்டம் ஒரு செயல் ஒரு புது செயலை உருவாக்க ஒரு புது வடிவம் ஒரு செயலாக ஒரு பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நாளில் தியானத்தில் இப்படி ஒரு செயலாக்கத்தை தோன்றுவதற்கும் தோன்றியிருப்பதற்கும் பின்னாட்களில் இந்த உலகம் இதே போல மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக போகிறது என்பதை நீங்கள் எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பாக உருவாகும். நீ இந்த பணியை செய்யன்னு எனக்கு சொன்னதுனால தான் இதை நான் முன்னெடுக்கிறேன். பெண்ணாக இருக்கவர்கள் பதஞ்சலியோட தன்மையில் இருக்கின்ற கருநாகத்தின் செயல் இருக்கிறனால தான் அந்த நீல நிறம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறனால தான் பெண்ணுடைய உடையை என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த கருநீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீல நிறங்களில் கருநீல நிறங்கள் என்பது பதஞ்சலியோட தன்மை. அந்த ஒரு மிகப்பெரிய செயலாக சொல்லக்கூடிய அந்த நீல நிறத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு பெரிய செயல் இருக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. அந்த நிறங்களில் பெண்கள் அந்த உடையையும், வெள்ளை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக்கமாகவும் ஒரு மிக பிரம்மாண்டமாக ஜோதியாக காட்டப்படுகின்ற ஒரு ஜோதி தான் வெள்ளை என்பதற்கான பொருளாக, ஒரு ஜோதியாக ஒருவன் மலர்கிறான், ஒருவன் ஜோதியாக இருக்கிறான், ஒருவன் ஒளியாக இருக்கிறான் என்பதற்கான பொருளாகத்தான் அதை நாம் பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு நீலமும் ஒரு வெள்ளை என்பது எதனை காட்டுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் அடையக்கூடிய நிலையை காட்டுகிறது. ஆன்மா அருங்கோண சக்கரம் எப்படியோ சிவத்தையும் முருகனையும் காட்டுகிறதோ அதே போல இந்த ஒளி வெள்ளை என்பது தலையில் இருக்கப்படுகின்ற ஒளி, நீலம் என்பது இடுப்பில் இருக்கப்படுகிற ஒளி. ரெண்டு மூலாதாரமும் வெளியிலே வந்து ஒரு கிரிவலம் சுத்தினால் எப்படி இருக்கும்? ரெண்டு பேர் ஒளி வெளியிலே வந்து கிரிவலம் சுத்தினால் எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் ஒரு இல்லறத்தில் இருக்கிறவன் இந்த ரெண்டு மூலாதாரத்தில் இருக்கின்ற இந்த ரெண்டு பேர் ஒளியை தரிசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே ரெண்டு பேர் ஒளியை எவன் தரிசிக்கிறானோ அவன்தான் மிகப்பெரிய பாக்கியசாலி. இந்த ரெண்டு பேர் ஒளியில் ஒரு செயல் இருக்கிறது. மேலையும் மூலாதாரத்திலையும் வெள்ளை ஒளியாக கீழையும் வெள்ளை ஒளியாக ஒருவனுக்கு இருந்தால் அவன் சந்நியாசி என்று பொருள். மேலே வெள்ளை ஒளியாக இருந்து கீழே புளு ஒளியாக இருந்தால் அவன் இல்லறத்திலிருந்து ஞானமடைந்தவன் என்று பொருள். சிவன் இல்லறவாசி, அதனால் அவன் சிவன் தன்மையில் இருக்கக்கூடிய பதஞ்சலி தன்மையில் இருக்கக்கூடிய செயலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த நீல நிறம் என்பது அதற்காகத்தான் குறிக்கப்படுகிறது. வள்ளலார் இரண்டு இடங்கள்லையுமே கீழே இருக்கிற மூலாதாரமும் மேலே இருக்கிற மூலாதாரமும் அவர் அந்த வெண்ணிறத்திலே தான் அந்த ஒளியாக இரண்டு இடத்துல இருந்தார். விவேகானந்தர் இது போன்ற சுத்த சந்நியாசிகளுக்கு இந்த என்ன மாதிரி நிலையை அடைவார்கள், என்ன மாதிரி செயலாக்கம் இருக்குன்னா, ரெண்டு ஒளியுமே வெண்ணிறமாக வெள்ளை நிறமாக இருக்கும். ஒரு இல்லறத்தான் என்பவன் மேலே வெள்ளையாகவும் கீழே புளுவாகவும் இருக்கும். இந்த நிலையை குறிப்பிடுறதுக்கும் இந்த நிலையை எடுத்து உலகத்துக்கு காட்டுவதற்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த நிலையை ஒரு காலத்தில் அடைவான். இந்த உலகம் இந்த போல் ஒரு செயலாக்கத்தில் இந்த உலகம் இயங்கப் போகிறது, ஒரு பெரும் பணி நடக்கப் போகிறது என்பதற்காக எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த பணியை தவிர வேற எந்த ரூபத்திலையும் உங்களை நிர்பந்தம் பண்ணுவதோ ஒரு செயல் செய்வதோ இல்லை. இவ்வளவுதான் இதில் இருக்கிற பொருளை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நவம்பர் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவே வந்து தங்கிட்டா
அதிகாலையில் 3:15 கிரிவலம் சுற்றுறதுக்கான உங்களுடைய பயணம் நல்லாக இருக்கும். அதை உங்களுடைய சூழல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு பயணம் பண்ணுங்க. இந்த புத்தகம் நம்ம என்ன பேசணுமோ அதை தான் சொல்லுது. வேறு எதுவும் புரிசாக பெரிய செயலாக நான் ஒரு பெரிய எழுத்தாளனாக இரவு பகலாக உட்கார்ந்து எழுதியெல்லாம் எதுவும் தள்ளியறல. இந்த புத்தகத்தில் என்ன காணொளியில் பேசப்பட்டமோ அதை மாணவர்கள் அப்படியே புத்தகமாக தொகுத்து கொடுக்கிறார்கள். ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். நிச்சயமாக மாற்றம் பெரிய மாற்றமாக இருக்கட்டும். தவம் செய்கிற ஒவ்வொரு மாணவர்களும் நீண்ட நெடிய ஒரு செயலோடு உண்மை தத்துவத்தோடு உங்கள் தவத்தை எப்பொழுதும் நிஜமாக தவம் பண்ணுங்கள். நிஜமான ஒரு பணிகளை ஒரு செயல்களை எவ்வளோ பெரிய துன்பங்களும் துயரங்களும் போட்டிகளும் போராமைகளும் தொல்லைகளும் எல்லாம் வந்தாலும் உங்களுடைய உண்மை உங்களை அறமாக இருந்து காத்து உங்கள் தவத்தை கைகூட ஒரு வழிகாட்டட்டும். ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.